நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம மைவி3 ஆட்ஸில் கேஒய்சி அப்டேட் பற்றி கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். அடுத்த விஷயம், ஒரு சிலர் வந்து பான் கார்டு வந்து சப்மிட் பண்ணியிருப்போம். அவங்களுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா என்ன ஃபீச்சர் வந்திருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதே போல் இந்த வீடியோவில் வரக்கூடிய எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. வீடியோவை பார்த்து முடித்துவிட்டு அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனே நீங்கள் பார்க்க முடியும். ஓகே நண்பர்களே, கேஒய்சி அப்டேட்டு V3யில் வந்து 21ஆம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இத்தனை நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து இன்னைக்கு 12 மணிலேருந்து நம்ம கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, பான் கார்டு, அந்த பான் கார்டோட ஃபோட்டோ இது ரெண்டையும் அப்லோட் பண்ணணும் அப்படின்றது மாதிரி அறிவிப்பு வந்து எம்டி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு. நம்ம ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணியிருப்போம்னா, பான் கார்டு வந்து ஆல்ரெடி ப்ரொஃபைலில் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். நான்லாம் பண்ணியிருக்கேன். நிறைய நண்பர்கள் வந்து பண்ணலாமல் இருப்பீங்க. இப்போ அது பண்ணியிருந்தாலுமே இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். அது வந்து நம்ம கேஒய்சியில் போய் தான் பண்ணி ஆகணும். நம்ம ப்ரொஃபைலில் வந்து அதுக்கான ஆப்ஷன் கிடையாது. நம்ம அதனால் வந்துட்டு நம்ம இப்போ கேஒய்சி புதுசாக வந்திருக்கு இல்லையா, அதில் போய் நம்ம அந்த ஃபோட்டோவும் அப்லோட் பண்ண வேண்டியது வரும். இதில் என்ன ஒரு மகிழ்ச்சியான விஷயம்னா, இதில் வந்து ஆதார் கார்டு எதுவும் கேட்கல, பான் கார்டு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதனால் வந்துட்டு நமக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் சிரமம் இருக்காது. சேஃபாக தான் வச்சுருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அதனால் நம்ம தைரியமாக கொடுக்கலாம். அடுத்த விஷயம் என்னென்னா, நம்ம வந்து கேஒய்சி அப்டேட்டில் வந்து பேங்க் டீட்டெயிலு, ஐஎஃப்எஸ்சி நம்பர் எல்லாம் கொடுக்கறது மாதிரி இருக்கும்னு சொல்லி நம்ம நினச்சிருந்தோம். ஆனால் அது எதுவுமே கேட்கல. பான் கார்டு மட்டும் அப்டேட் பண்ணால் போதும், பான் கார்டு அதோட ஃபோட்டோ இது ரெண்டையும் அப்டேட் பண்ணால் போதும் அப்படின்றது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை நம்ம சப்மிட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம கேட்போம். நம்ம வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுவது SS ஆன்லைன் ஏர்னிங்ஸ். இது உங்கள் பாதை.